ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் சூர்யா மற்றும் த்ரிஷாவுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த கருப்பு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பு அடைச்சிது. ஸோ இது சம்மந்தமாக சமீபத்தில் இன்டர்வியூவில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நிறைய விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் நம்ம சூர்யா சாரோடைய அப்பா நடிகர் சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவர் கருப்பு திரைப்படத்தை பார்த்துட்டு ஆர்ஜே பாலாஜி அவர்களை பாராட்டியிருக்காங்க. சூர்யா கருப்புசாமியோடைய ரோல் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கான், அண்ட் கருப்புசாமியை டைரக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டியிருக்காராம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு கருப்பு திரைப்படம் வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட சூர்யா இந்த படத்தை பார்க்கவே இல்லையாம். ஆர்ஜே பாலாஜியோடைய கம்பல்ஷனில் தான் சூர்யா சார் இந்த படத்தை போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நல்லாவும் ஒரு ரெஸ்பாண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் அவர் பகிர்ந்துக்கிருக்காரு. இந்த ஒரு படத்தில் மூக்குத்தி அம்மன் படத்துக்கு 3 டிக்கெட் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு இல்லையா. ஆக்சுவலாக அந்த ஒரு வசனத்தை பேச வைக்கிறதுக்கு ஆர்ஜே பாலாஜி பட்ட கஷ்டத்தை தான் பகிர்ந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மூக்குத்தி அம்மன் படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய படங்களை சொல்லியிருக்காராம். பட் ஆனால் சூர்யா சார் ஒத்துக்கவே இல்லையா. எந்த படத்தையும் நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அது ரசிகர்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படி இப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் சூர்யா சாரும் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப யோசிச்சு இது பண்ணார். அதுக்கப்புறம் கடைசியாக சரி சார், மற்ற படத்தை விடுங்க சார், மூக்குத்தி அம்மன் படத்தை சொல்லுங்கள், அது நான் எடுத்த படம் தான், அதனால் அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வச்சது தான். பட் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, மூக்குத்தி அம்மன் தியேட்டர்லேயே வரல, ஓடிடியில் தான் வந்துச்சு. அதை ஒரு சில பேர் நோட் பண்ணியிருந்தாலும் அதுக்கும் ஒரு கிண்டல்லாம் வந்திருக்கும். பட் ஆனால் இது அப்படியே கேஷுவலாக அப்படியே எடுத்துகிட்டு போனோடனே ரசிகர்கள் அந்த ஒரு டயலாக்குக்கு நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பகிர்ந்துக்கிட்டார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.